என்ன இருந்தாலும் பெரிய இடம் தான். சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாத்திடுறாங்க. வேலையை முடிச்சதும் பணத்தை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டாங்க. டேய் பவானி மேடம், இந்த லெட்டரையும் இதோட இருக்க பென்டிரைவையும் சுத்தமா சுவடே இல்லாம அழிச்சிட சொல்லிட்டாங்க. சரியா? இருந்தாலும் இந்த லெட்டர்ல என்ன எழுதிருப்பாங்கன்னு பார்த்தா என்ன? பாத்துடலானே. பாத்துருவோம். என்னடா நடக்குது? ஆதி எப்படி? சொல்லாதி, எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன் சர்வேஷ். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காதி. அதுக்கப்புறம் வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக வேற ஒன்று ஆரம்பிக்க போகுது. அதை நான் தான் ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு இப்படி சுற்றி உழைச்சி பேசிகிட்டு இருக்க? நேரா விஷயத்துக்கு வா. என்னை பற்றின ரகசியங்கள், என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நானே எனக்கு ஒரு லெட்டர் போடணும். அப்படி எனக்கு வர்ற லெட்டரை யார் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு தடுக்கிறாங்களோ அவங்க தான் என் லைஃப்ல மறைஞ்சிருக்கிற அத்தனை ரகசியத்துக்கும் மர்மத்துக்கும் காரணமா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஏன், என்ன காரணத்தினாலன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல என் லைஃப்ல நடந்த நான் மறந்து போன விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறது வேற மாதிரி பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு தோணுது. புரியுதாதி? டோன்ட் வெரி. என்ன பண்ணணும்னு கரெக்டா சொல்லு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி லெட்டர் எழுதி நீ என்னோட அட்ரஸ்க்கே போஸ்ட் பண்ணிடு. எப்படியும் ஒரு மாதிரியை பில்டப் கொடுத்து ஒரு 2-3 லெட்டர் வர்ற மாதிரியாவது பண்ணிடணும். நல்லா வேணும். நீ தப்பு பண்ற. ஒழுங்கு மரியாதை என்ன விட்டு. அதான் உனக்கு நல்லது ஆதி. டேய், நீ ஒரு வெத்து வேட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இப்படி துள்ளுற? சாம அமைதியா இருக்கணும். அப்புறம் உன் போனை கொடு. உன் கை கட்டியிருக்குல்ல? சாரி சாரி சாரி, நானே எடுத்துக்கிறேன். பாருடா, என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற சாதாரண பியூனு அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்க. பெரிய ஆள் போல இருக்கே நீ. எனிவே, ஃபோன் சூப்பராக இருக்கு. இங்கே பாடுறா, இப்போ நீ பேச போகிறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். சரி சொல்கிற, எதுக்காக இப்படி பண்ண? யார் ஒன்றை பண்ண சொன்னாங்க? ஏன்னா இதெல்லாம் நீ தனியாக பண்ணியிருப்பேன்னு என்னால் நம்ப முடியல. என்னை யாரும் எதுவும் பண்ண சொல்லல. எனக்கு பாரதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். என்ன சொன்ன? பாரதிய கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா, அதுக்காக தான் நான் உன்னை கொலை பண்ண பார்த்தேன்.
பாரதி மேல பழிய சுமத்தி அந்த ஆபீஸ்ல இருந்து உன் வீட்ல இருந்து வெளியே வர வச்சு நான் அவளை அடையணும்னு நினைச்சேன். இதுல மத்தவங்க சொல்லி நான் பண்றதுக்கு எதுவும் இல்ல. பூ, ராஸ்கல், உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா. அண்ணிங்கிறவங்க அம்மாக்கு சமண்டா. நீ என்னடான்னா இவ்வளவு அசிங்கமானவனா இருக்க? சரிடா, என்னை பத்தின ரகசியம் வேற என்ன தெரியும் உனக்கு? எனக்கு எதுவும் தெரியாது. மரியாதையா உண்மையை சொல்ல. இல்ல டேய், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றல. தெரியாத விஷயத்த சொல்லுனா என்னத சொல்றது? பவானி மேடம் பணம் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்களே, பணம் போட்டிருக்காங்களோ? போச்சுரா. 5 லட்சம் ரூபா போனோமா? யாரு இவனுக்கு இவ்வளோ பணம் போடுறா? தப்பா இருக்கே. ஒரே நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். இரு. ஏய், அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அவன் பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு. ஆதி, டோன்ட் வெரி, அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு போ, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி, ஓகே. என்னன்னா பாரதி ரொம்ப நேரமா வீட்டுல ஆளே காணோம். எங்க போயிட்டு வரான்னு தெரியலையே. அவ எப்போ நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா? நீ சொல்றதும் சரிதானா? மேடம், நான் தூரம் பேசுறேன். ஒரு தப்பு நடந்து போச்சு. ஏய், ஃபோன் பண்ண இந்த பில்டப்லாம் கொடுக்காம நேரடியா விஷயத்தை சொல்லி பழகு. என்ன நடந்துச்சு? மேடம், ஆதி வச்ச டிராப்ல நம்ம எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டோம் மேடம். என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஆதியோட டிராப்ல நம்ம மாட்டிக்கிட்டோமா? ஆமா மேடம், அந்த லெட்டர் விஷயத்தை பண்ணதே அந்த ஆதிதான். பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி லெட்டர் வராது. என்ன பாரதி சொல்ற? ஆமா பாட்டி, ஏன்னா அந்த லெட்டரை அனுப்புனதே ஆதிதான்.